என்னங்க ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க? என்னை பற்றி பேச தான் உங்களை வர சொன்னேன். தெரியுங்க, வீட்டில் சொன்னாங்க நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. இல்லை, நான் என்ன படிச்சிருக்கேன்? தெரியுங்க, நீங்கள் MBA வரைக்கும் படிச்சிருக்கீங்க, டபுள் டிகிரி பண்ணியிருக்கீங்க. நானும் சும்மா இல்லைங்க, நானும் ஒரு டிகிரிலாம் முடிச்சிருக்கேங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்கும்? தெரியுங்க உங்களை பற்றி எல்லாமே. உங்களுக்கு உங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும், உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் ஸ்வேதா, நீங்கள் ஒரு ஃபுட்டி, உங்களுக்கு பூனைக்குட்டினா ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ஒரு தலை ஃபேன். இதெல்லாம் எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் உங்கள் Instagram பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஹலோ, ஆக்சுவலாக எனக்கு இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நானே உங்களுக்கு ஒரு பூனைக்குட்டியாக மாறிடுவேங்க. அடிங்க ஓத்தா, அறிவில்லை உனக்கு? வீட்டில் தான் பொண்ணை பார்க்க கூப்பிட்றாங்கன்னா உடனே தட்டை தூக்கிட்டு வந்துடுவீங்களா ஆட்டிக்கிட்டு? ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையா இது எதுவுமே பார்க்கறது இல்லை, உடனே வந்து நின்றுவீங்களே மயிறு மாதிரி. என்னங்க உங்களை வீட்டில் நல்ல பொண்ணா சொன்னாங்க, நீங்கள் என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? பொண்ணு அடுத்த தலையில கட்ட வைக்க 1000 போய் சொல்லதான் செய்வாங்க, அதுக்காக உடனே வந்துருவியா? நீ இப்ப என்ன பண்றனா, மூடிக்கிட்டு கீழே போயிட்டு உங்க பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னு மட்டும் சொல்ற. வேற ஏதாவது நீ சொன்ன அச்சு வாய குழப்பிடுவேன். ஏய் இங்க வா. ஏய் சி அடிக்க மாட்டவா. இதே மூட்ல போயிட்டு அப்படியே சொல்ற போ. இப்படி பார்க்குறாங்க. மூடிட்டு சொல்லிட்டு கிளம்பு. மாமா, எனக்கு உங்கள் பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்த முகூர்த்தத்துலேயே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷமா. யூ டோன்ட் வரி மாமா, ஐ வில் மேனேஜ். ஹேய் டண்டனக்கா, ஹேய் டனக்கே, ஹேய் ஹேய் டண்டனக்கா டண்டனக்கா. உன் பொண்ண எவோ ஒருத்தன் பிடித்திருக்குன்னு சொல்றானோ அவனையே கல்யாணம் பண்றேன்னு சொன்னால, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். உன் பொண்ணை ரெடியா இருக்க சொல்லு. ஹாய்ங்க. டேய் மயிறு, எங்க அப்பா கிட்ட என்ன பிடிக்கலன்னு தானே சொல்ல சொன்னேன். என்ன டேஷ் கிட்ட பிடிச்சிருக்குன்னு? இங்கே பாருங்க, எனக்கு பிடிக்கலன்னு இருக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன், கல்யாணமே வேணான் இருக்கு வேலிடான ஒரு ரீசன் சொல்லுங்கள். நானே உங்கள் அப்பாவை கால் பண்ணி எனக்கு உங்கள் பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிடுறேன். இங்க பார், எனக்கு இந்த லவ், கல்யாணம், குழந்தை இதெல்லாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐடியாவும் இல்லை. நோ லவ் நோ கமிட்மெண்ட். சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணை பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி அவளையே கல்யாணம் பண்ணுறதுலாம் என்னோட எவ்வளோ பெரிய கனவு தெரியுமா? ஆனால் படித்ததோ பாய்ஸ் ஸ்கூலு. சரி, ஸ்கூல் லைஃப் தான் அப்படி போயிடுச்சு. காலேஜில் போய் ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி உசார் பண்ணலாம்னு சொல்லி காலேஜுக்கு போனால் அங்கே என்னடானா பொண்ணுங்களும் பசங்களும் பேசவே கூட ரூல்ஸ்லாம் போட்டாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு பொண்ணிட்ட போய் தான் லவ் போய் சொன்னா அவள் என்னடானா என்ன லவ் பண்ணல, என் ஃப்ரெண்டாக லவ் பண்ணு சொல்லி அவனை உசார் பண்ணிட்டு போயிட்டா. சரி, காலேஜில் தான் அப்படி போயிடுச்சு. சரி, வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குற ஏதாவது ஒரு கொலிக்ஸை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா என்னோட ஹையர் பொசிஷன் இருக்கிறவன் அவன் திறமையை காட்டி அவன் அந்த பொண்ணை உசார் பண்ணிட்டு போயிடறான். சரி, நம்ம கடைசி வரைக்கும் பொண்ணே செட் ஆகாதுன்னு சொல்லி சோசியல் மீடியா பக்கம் உள்ள போனா FB, இன்ஸ்டா, அப்புறம் பம்பல், டிண்டர்னு பொண்ணுங்க யூஸ் பண்ற எல்லா ஆப்லயும் போய் ஹாய் மெசேஜ் பண்ணா ஒன்னு அண்ணான்றாளுக்கு அதை தவிர வேற எவ்வளோ ஒருத்தி வந்து அவகிட்ட கான்வர்சேஷன் பில்ட் பண்ண தெரியாம முடிக்கிறேன். சரி, கல்யாணமே நடக்காதுன்னு முடிவு பண்ணி சரி அரேஞ்ச் மேரேஜ்லயே பொண்ணு ரெடியாதான் சொல்லி அரேஞ்ச் மேரேஜ் பக்கம் போனா அதுல பார்த்து ஒரு புண்ணியம் அவர் அப்பா வந்து எனக்கு பொண்ணு தான் சொல்லி சொன்னா அந்த பொண்ணு என்னடா நோ லவ் நோ கமிட்மெண்ட் சொன்னா என்ன மாதிரி பசங்களை என்னங்க செய்யுது? எங்க மூத்த ஜெனரேஷன் கூட கல்யாணம் ஆகுது, என் பின்னாடி பிறந்த ஜெனரேஷன் கூட கல்யாணம் இருக்குது. ஆனா நாங்க இன்னும் அப்படியே தான் இருக்கோம். ஏன் எங்களுக்குலாம் கல்யாணம், குடும்பம், குட்டி ஆசையா இருக்காதா? டேய், அப்ப நீ வெர்ஜினா? என்னங்க நீங்க என் விர்ஜினிட்டி பத்திலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணியே ஆகணும். நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு எனக்கு தேவை ஒரு பொண்ணு, அவ்வளோதான். இங்க பார், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் ஓப்பன் ரிலேஷன்ஷிப், கேஷுவல் ரிலேஷன்ஷிப், சிச்சுவேஷன்ஷிப், இது எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் நான் இருப்பேன். இதுக்கெல்லாம் நீ ஓகேனா நாளைக்கே வா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேவா? எனக்கு ஓகே தாங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது ப்ராப்ளமா? இவ்வளோ ஓப்பனாக இருக்கான், இவனை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே.
சொன்னா கேளு, தப்பான டிசிஷன்லாம் எடுத்து மாட்டிக்காத. வேணும்னா நீயே அவன்கிட்ட இதுக்கெல்லாம் மீனிங் என்னன்னு கேட்டுப்பாரு. ஏங்க இப்போ நான் சொன்னேன்ல, அதுக்கெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியும் தானே? ஏங்க இது கூட வாங்க தெரியாமல் இருப்போம். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கூட்டு குடும்பமாக போய் குடும்பம் நடத்துறது, தனியாக போய் குடும்பம் நடத்துறது, அப்புறம் அந்த மாமியார் வீட்டிலே தங்கி குடும்பம் நடத்துறது, இதை தானங்க நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு ஓகேங்க. நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளை சொன்னால் கூட ரெடியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ஏ மயிரே, நீ சொல்றதுல கல்யாணத்துக்கு அப்புறம்டா, நான் சொல்றதுல கல்யாணத்துக்கு முன்னாடியே. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன லவ் தானங்க இருக்கும்? லவ் எல்லாம் உங்க காலத்துல செத்துருச்சு. இப்பெல்லாம் நோ லவ் நோ கமிட்மெண்ட், ஒன்லி மேட்ரு தான். அப்படின்னா ஐயோ, இதெல்லாம் தெரியாம எப்படா ஒரு பையன் இருப்பான்? நான் இருப்பேங்க. ஏன்னா இங்கே பாருங்க, இதெல்லாம் எப்படி என் லைஃப்பில் நடக்க போகிறதில்ல. அதனால தான் இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்காமலே விட்டுருப்பேங்க. சரி ஓகே, சாருக்கு லவ்வை பற்றி என்னெல்லாம் தெரியும்? ஏங்க இந்த லவ்வை பற்றி என்ன சொல்கிறது? ஒன் சைடாக லவ் பண்ணுறது, அப்புறம் அதே பொண்ணு ஓகே ஆயிடுச்சா 2 சைடாக லவ் பண்ணுறது, அப்புறம் எனக்கும் ஆள் இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டு ஊராக சுற்றி காட்டுறது, அப்புறம் இந்த இப்போ கூட இந்த ரீசெண்டாக லிவின்னு சொல்கிறீங்களே, கல்யாணத்துக்கு முன்னாடியே ரிஹர்சல் பார்க்குறது, இந்த மாதிரி எல்லாமே எனக்கு தெரியுங்க. ஆனால் இதனால் லவ் பண்ணுறது தாங்க ஆள் இல்லாமல் இருந்தேன். இந்த மாதிரி லவ்வை பற்றி எல்லாமே எனக்கு தெரியுங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணுறது தாங்க பொண்ணு கிடைக்காம. ஏங்க 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 அழுகுறீங்க? ஐயோ ஏங்க, எனக்கு இது அப்பவே தெரியுங்க. ஒரு பொண்ணுகிட்ட போய் இந்த மாதிரி லிவின் இப்படிலாம் கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி. லிவிங்ன்றதே உனக்கு கெட்ட வார்த்தையா? ஐயோ ஏங்க 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 இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேங்க. தயவு செஞ்சு நீங்க இந்த அழுகை மட்டும் நான் நிப்பாட்டுங்க. என்ன சொன்னாலும் கேப்பல்ல? அப்ப எங்க அப்பா கிட்ட போய் என்ன பிடிக்கலன்னு சொல்லு. அது மட்டும் என்னால முடியாது. எனக்கு கல்யாணம் நடக்கணும், பொண்ணு தேவை, அவ்வளவுதான். இப்பதானடா சொன்னேன் நான் சொல்றது செய்யறேன்னு. அது மட்டும் முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நான் அப்படியே இருக்கிறேன். அதனால நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். சரி அப்போ ஒன்று செய். என்னங்க ஏதோ டெமோ கட்டணும் சொல்லிட்டு அமைதியாவே இருக்கீங்க? இது டெமோவே ஒன்று கல்டிவேட போட்ட பிளான் தான். இது கழட்டி விட போட்ட பிளானா? இங்க வா. அங்க ஒரு பையன் இருக்கான்ல, ஆமா அவனை பாரு, அழகா ஸ்மார்ட்டா இல்ல? ஸ்மார்ட் ஆகுறான், அழகாலாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே, அவனை நான் எப்படி கரெக்ட் பண்றேன்னு பாக்குறியா? ஏங்க என்னங்க கல்யாணம் பண்ண போறேன் என்ன வச்சுக்கிட்டு அவனை போய் கரெக்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்க? ஏய், இதுக்கு பேரு தான் ஓப்பன் ரிலேஷன்ஷிப். சரி இது ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பா? என்னங்க சொல்றீங்க? சரி நான் என்ன பண்றேன்னு பாரு. ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பா? சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காளே. நம்பர்ல ஷேர் பண்றா. அடி பாவி, என்னடா கட்டில முடிக்கிறீங்க? இதான் ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பா? எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இது கண்டினியூ ஆனா? என்ன பாக்குற? நீ இருக்கும்போது இன்னொருத்தவங்க கூட இருக்கிறதுக்கு பேரு தான் ஓப்பன் ரிலேஷன்ஷிப். நோ, என்ன இதுக்கே இப்படி ஷாக் ஆகுற? அடுத்து கேஷுவல் ரிலேஷன்ஷிப். ஒன்லி ஹூக் அப், நோ லவ், நோ கமிட்மெண்ட்ஸ். அடிச்சி இதுக்கே இப்படி மயக்கப்பட்டு விழுந்துட்ட? இன்னும் எவ்வளவோ இருக்கு. கேஷுவல் ரிலேஷன்ஷிப் கேஷுவல் ஆகும்னு நினச்சேங்க. ஆனால் விஷுவலாக பார்க்கும்போது தெரியுது ரொம்ப மோசமாக இருக்குது. அடுத்து ஒன் நைட் ஸ்டாண்டு. ஒன் நைட் ஸ்டாண்ட் என்னங்க? நைட்டு பூரா ஒரே கல்ல நிற்கணுமா? ஒன் நைட் ஸ்டாண்ட்னா ஊர் பேர் தெரியாதவங்க கூடலாம் போகிறது. ஓ எது?
ஓ இதான் ஒன்னிடுச்சாண்டா. ஊர் பேருக்குல உள்ள போறதானா? ஊர் பேருக்கு எவ்வளோ ஆளை கூட்டு போறா. என்னால அதுக்கு மேல முடியாதுங்க. நீங்க எதனாலும் வாயில சொல்லுங்க, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்படியா? அடுத்த சிச்சுவேஷன்ஷிப். போதும், என்னால அதுக்கு மேல முடியாது. போதும்பா சாமி. இப்ப சொல்லு, நான் உனக்கு வேணுமா? இல்லைங்க, இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படிங்க உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அண்ணா, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏங்க என்னங்க சொல்றீங்க? எங்க அப்பா கிட்ட மட்டும் அன்னைக்கு வந்து திமிரா அடுத்த முகத்துல கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னேன். இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு நீதான் வேணும். ஏங்க ப்ளீஸுங்க, என் வாழ்க்கையை முடிச்சு விட்றாதீங்க ப்ளீஸுங்க. இந்த எல்லா ஆம்பளையும் வெர்ஜன் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா உன்ன மாதிரி சில பல பசங்க இருக்கதான் செய்றாங்க. நான் வெர்ஜனா இருக்கிறதுனால எனக்கு வரப்போறவனும் வெர்ஜனா இருக்கணும்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் நான் இவ்வளோ நாள் கல்யாணத்தையே தள்ளி போட்டுட்டு இருந்தேன். அதான் இப்போ நீ கிடைச்சிட்டல்ல. ஏங்க இதை நேற்றே சொல்லிக்கலாமாங்க? அப்போ சொல்லியிருக்கலாம் தான். ஆனால் உன்னை டேட் பண்ணதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது நீ எவ்வளோ பெரிய பேக்குன்னு.